ஹாய் ஹலோ மக்களே, இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் என்னோடய பொண்ணோட ஸ்கூலுக்கு என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி கீ ரைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பாப்பா ரொம்ப ஆசையாக என்கிட்ட இன்றைக்கி பன்னீர் ரெசிபி கேட்டால். ஸோ அதை அவளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. முதல்ல நம்ம கீ ரைஸ்க்கு போயிடலாம். ஒரு பிரியாணி கடாய் வச்சுட்டு அதில் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட நெய் இல்லை, அதனால் டேரெக்டாக பட்டர் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா தாளிப்புக்கு பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிரியாணி அளவுக்கு கலர் மாற தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 2 தக்காளியும் இதுக்கு அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பிரியாணினா அதிகமாக போடுவோம். கீ ரைஸ்க்கு கம்மியாக இருந்தாலே போதும். அடுத்து புதினா கொத்தமல்லி அதிகமாக போட்டிருக்கேன். புதினா அதிகமாகவும் கொத்தமல்லி கம்மியாகவும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாக்கெட் தயிர், இதில் உப்பை ஆட் பண்ண காமிக்க மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த வதங்கினதுக்கப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். சைடில் பன்னீரில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கேன். ஏன்னா இதே பன்னீரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ண போகிறோம், பன்னீர் ஃப்ரையும் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்காக இந்த ஸ்பெஷல் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஃப்ரூட் ஜூஸே பிடிக்காது. ஆனால் எனக்காக போன வாரம் ஃபுல்லாகவே ஃப்ரூட் ஜூஸ் குடித்தா. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரிட்டன் ஆஃப் லவ் காமிக்கணும்ல, அதுக்காக தான் அவளுக்கு பிடிச்ச பன்னீர் ரெசிபி இன்றைக்கி ஸ்கூலுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீக் டேஸுங்கிறதுனால கொஞ்சம் வேலை கடகடன்னு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் சைட்லேயும் தோசை ஊற்றிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வீக் டேஸ், அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கும்போது எங்கள் வீட்டில் ஷட் டவுன் ஆகிற போது ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட்டு கிடையாது. ஸோ அரைக்கணுங்கிற வேலை இருக்கிறதுனால கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சைடில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு 3 வெங்காயம் 4 தக்காளியை வதக்கிக்கிறேன். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால அதில் நான் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கலை. அடுத்து ஒரு தவாவில் பட்டர் ஊற்றிட்டு நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, பரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் போடுவேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேரெக்டாக பன்னீர் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் 2 வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சீக்கிரமாக ஆற வைக்கணுங்கிறதுக்காக ஃபேனுக்கு கீழே வச்சு கிண்டிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா கரண்ட் இருந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துச்சு லாஸ்ட் நேரத்தில். அதுக்கப்புறமா எப்போதும் போல் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸி. ஒரு வாணலியில் பட்டர் வச்சுட்டு பட்டையை போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, அது கூட மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டு நான் பட்டாணி வேக வச்சுருந்தேன். அந்த பட்டாணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு 1 கப்பு பால், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நான் அதுக்கப்புறம் இந்த சைடில் தம்மும் போட்டிருந்தேன். கரெக்டாக சாதமும் தண்ணியும் ஒன்றா வரும்போது மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டிருந்தேன். இப்போ தம்மை நம்ம உடச்சிடலாம். பிரியாணின்னு சொல்ல முடியாது, ஒயிட் பிரியாணி. நான் பாப்பாவுக்கு இதை கீ ரைஸ்னு சொல்லி கொடுக்கவே மாட்டேன், ஒயிட் பிரியாணின்னு சொல்லி தான் கொடுப்பேன். நல்ல உதிராக வந்துச்சு. எனக்கு என்னவோ இப்போல்லாம் பிரியாணி நல்லாவே வருது. அது ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் ஸ்டார்டிங் செய்யும்போது எல்லா பிரியாணியும் குழஞ்சி செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா வரதை பார்க்கும்போது ஓகே நம்ம தேறிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிரேவியுமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிடித்தமான லஞ்ச் தான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் காலேஜ் இருந்ததுனால அவருக்கும் லஞ்சு சேர்த்து பேக் பண்ணியிருந்தேன். ஸோ காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு. ஷட் டவுனும் கரெக்டாக டானுன்னு 10 மணிக்கு ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. பை பை.